Welcome to our Easy Math channel. Today என்ன பார்க்க போறோம்னா 10th standard chapter 3 algebra exercise 3.14 problem number 4 பார்க்க போறோம். Problem number 4ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா அப்படினா ஒரு quadratic equation கொடுத்திருக்காங்க. அந்த quadratic equationல ஒரு unknown variable a ன்னு ஒன்னு தெரியாத நம்பர் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்னென்ன ஹிண்ட் கொடுத்திருக்காங்கன்னா இது ஒரு quadratic equation, இதனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டான்னு கொடுத்திருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு -13/7 கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஏவோட வேல்யூ என்ன, அந்த ஏன்ற நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போறோம். அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்தாலே அதோட ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுல இருந்து நம்ம ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் என்ன, 7x² + ax + 2 = 0. நம்ம எப்போ வந்துட்டு சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம்னா x² முன்னாடி 1 இருக்கிற மாதிரி பார்த்துப்போம். அப்படி பார்த்துக்கிட்டு நம்ம சம் ஆஃப் த ரூட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிச்சாதான் கரெக்டாக வரும். அதனால என்ன பண்ணுறோம்னா இந்த ஈக்குவேஷனை த்ரூ அவுட்டாக 7ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ 7ஆல் டிவைட் பண்ண x² + a/7x + 2/7 = 0 கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ்னா ஆல்ஃபா, நமக்கு ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஆல்ஃபா + பீட்டா = சம் ஆஃப் த ரூட்ஸ் என்ன, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்னால எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, a/7. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன, a/7. சம் ஆஃப் த ரூட்னா நம்ம என்ன போடுவோம், மைனஸ் போட்டு சம் ஆஃப் த ரூட்ஸ் போடுவோம். அப்போ -a/7 கிடைக்கும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ்னா கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்டோட கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் என்ன, 2/7 ஆல்ஃபா. அப்போ ஆல்ஃபா × பீட்டா = 2/7. நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். ஏன் அப்படின்னா நமக்கு பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வேல்யூல இருந்து இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா நம்ம ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ வந்து நம்ம யூஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா வரும். அப்போ அதுல என்ன போடுவோம், ஆல்ஃபா பீட்டா மல்டிப்ளிகேஷன்ல கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன கிடைக்கும்னா இந்த β² α² ப்ளஸ்ல இருக்கும். இதை வந்து நம்ம வேற மாதிரி சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம மாற்ற போறோம். ஸோ β - ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் = β - ஆல்ஃபாங்கிறது -13/7. அப்போ -13 / 7 இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். 13² வந்து 164, 7² வந்து 49. அப்போ 164 / 49 கிடைக்கும். இப்போ β - ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா போட்டோம்னா அதாவது a - b ஹோல் ஸ்கொயர்னா என்ன பண்ணுவோம், a² + b² - 2ab போடுவோம். இங்க ஆல்ஃபான்னு இருக்கு, அதனால β² + α² - 2 ஆல்ஃபா பீட்டான்னு போட்டுக்கிறோம். = 169 / 49. அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ மட்டும் நமக்கு தெரியும். ஆனா β² + α² வேல்யூ தெரியாது. அதனால இந்த β² + α² நம்ம இதை வந்து ஆல்ரெடி என்ன பண்ணுவோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட் படி எழுதி என்ன பண்ணுவோம்னா a + b ஹோல் ஸ்கொயர் - 2ab = a² + b² ஃபார்மட் கொண்டு வருமா. அந்த ஃபார்மட் படி பிரிச்சு எழுதணும்னா இந்த β² + α² பதிலா என்ன போட்டுக்கலாம்னா ஆல்ஃபா + பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்னு போட்டுக்கலாம். ஆல்ரெடி இங்க ஒரு -2 ஆல்ஃபா பீட்டா இருக்கு. ஸோ -2 ஆல்ஃபா பீட்டா = 169 / 49 வந்துடும். அதுக்கடுத்து இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூவும் தெரியும், ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூவும் தெரியும். அந்த வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஆல்ஃபா + பீட்டாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், -a/7. இப்போ -a/7 ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஸ்கொயர் பண்ணா மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிரும். a ஸ்கொயர் பண்ணா a², 7 ஸ்கொயர் பண்ணா 49. அப்போ a² / 49 -2 ஆல்ஃபா பீட்டா -2 ஆல்ஃபா பீட்டானா -4 ஆல்ஃபா பீட்டா. இப்போ -4 × ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 2/7. அப்போ -4 × 2/7 = 169 / 49 கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இந்த 4ஐயும் 2ஐயும் மல்டிபிள் பண்றோம். ஸோ மல்டிபிள் பண்ணா 4 × 2 வந்து 8. அப்போ a² / 49 -8/7 -169 / 49 = 0 கிடைச்சிரும். அதுக்கடுத்து என்ன பண்றோம் அப்படின்னா த்ரூ அவுட்டா 49ஆல டிவைட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இங்கே 49 இருக்கு, இங்கே 49 இருக்கு. ஸோ மொத்தத்தையும் 49ஆல டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்னா a² இங்க 49ஆல டிவைட் பண்ணா 49 கேன்சல் ஆயிரும். இங்க ஒரே 7 மட்டும் தான் இருக்கு. அப்போ 7 × 7
ஒரு 7 கேன்சல் ஆயிரும், இன்னொரு 7 மட்டும் இருக்கும். அப்போ 8 into 7 வந்து 56 minus 56, இங்கே 49 கேன்சல் ஆயிரும், minus 69 கிடைக்கும். minus 69 equal to 0. அதுக்கு அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா 56ஐயும் 164ஐயும் ஆட் பண்ணால் 225. இப்போ a square minus 225 equal to 0 கிடைக்கும். இந்த 225 ஈக்குவேட்ஸனுக்கு அந்த சைடு கொண்டு போனால் a square equal to 225. ரெண்டுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ a equal to plus or minus root of 225. ஸோ ரூட்டுக்குள்ளேருந்து நம்ம வெளியில் எடுக்கிறப்ப என்ன கிடைக்கும்னா 15 into 15 என்னன்னா 225. அப்போ ஏவோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 15. இப்போ ஏ வந்து 15 இருக்கும் ஒன்று, இல்லைன்னா -15 இருக்கும்.